வழங்குவது உங்கள் விஜய். So third level of competition auditions போய்கிட்டு இருக்கு. மெயின் லெவல் காம்படிஷனுக்கு ஒருத்தர் செலக்ட் ஆயிட்டாரு. ஃபர்ஸ்ட் பேட்ச்ல 3 பேர்ல இருந்து 2 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்க்கு போய் ஒரே ஒருத்தர் மட்டும் செலக்ட் ஆயிருக்காரு. அதே ஸ்பிரிட்டோட நம்ம அடுத்த செட் ஆஃப் கண்டஸ்டன்ட்ஸ் கூட போறோம். So can we have ஸ்ரீமதி, மயூரன் and காவ்யா on stage. மயூரன், நான் உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டேனே. நிறைய பேசுவீங்களாமே? அப்படியா? இல்லையா? பேச்சல கிடையாது, ஒன்லி பாட்டு மட்டும் தான். இப்போ ஏன் இப்படி ஃபுல் அடக்கம் அமரர் லூயிக்கும் மாதிரி நடிச்சிட்டு இருக்க? அதெல்லாம் டிடி முன்னாடி ஒரு மரியாதை தான். ஆமா, டிடி முன்னாடி ஒரு கேடி. சொல்லுங்க மயூரன், என்னப்பா தேன்னுகிற? என்னத்தை கீழே போட்ட சொல்லு. ஒன்றும் போடல. ஏன் நீ பேச மாட்டேங்கிற? இன்னைக்கு என்ன பிரச்சனை சொல்லு. யாரா பிரச்சனை பண்ணாங்களா உன்கிட்ட? அம்மா திட்டி அமிச்சாங்களா? ஓவரா பேசாதடா. அப்பா திட்டினாரா? இல்ல இல்ல. அம்மா அப்பா திட்டுறத பாத்துட்டியா? இல்ல. என்னதான் நடந்தது? குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கி கொடுத்துனே சொல்லுறேன். சொல்லு 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 சீக்கிரம் தயவு செய்து சொல்லு. என் பேமெண்ட் கட் ஆகுது. விட்டா தானே அவரை பேச விட்டா தானே. அம்மா எந்த ஹை பிச் எடுக்கணும் தொல்லை பண்ணிட்டு இருந்தாங்க. மை காட், எங்க அவங்க டேஞ்சரஸ் ஏன் இப்படி தொல்லை பண்றீங்க அவனை? ரொம்ப தொல்லை பண்ணாங்களா? ஆமா. அப்பா என்னப்பா சொன்னாரு? அருள ஒரு தொல்லையும் கொடுக்க மாட்டார். அவர் வாயே திறக்க மாட்டார் பேசிக்கலி. ஆமா ஆமா, வெறும் டிவி நியூஸ் தான் பாப்பாரு. வாயே திறக்க மாட்டார். அம்மா நீ கம்னிருமா, லேட் நியூஸ்லாம் சொல்லிட்டு வரவா நீ? இருப்பா கேப்பா அவர்கிட்ட. மெயின் காம்படிஷன் போடுமா வேணாமா? மெயின் காம்படிஷன் போணும். ஒரு வேளை போகலன்னு வெச்சுக்கோயே, சும்மா கேக்குறேன், உங்க அம்மா என்ன பண்ணுவாங்க? பிச்சை எடுத்துருவாங்களா? அம்மா தொல்லை தான் கொடுப்பாங்க. எந்த ஹை பிச் ஓ மை காட், ஹை பிச் ஏண்டா எடுக்கல தொல்லை கொடுப்பாங்களா? சரி, ஓகே விடுங்க. So all the best. All the best. All the best. Kavya all the best and Srimati all the best. சரி, நீங்க சூஸ் பண்றீங்களா உங்களுக்குள்ள யார் முதல்ல பாடணும்னு? சரி மயூரன், நீ யாரை முதல்ல பாட சொல்லுவ? சொல்லு. நீனு. சரி, நீ பாடுறியா? மயூரனை பாட விட்டலாமா முதல்ல? காவ்யா and ஸ்ரீமதி. ஓகே ஓகே மயூரன், ஆல் தி பெஸ்ட் டு ஆல் தி 3 of you. சுருட்டியை கேட்டுட்டு பாட வேணாம். ஸ்ருதி எங்க இருக்கா? இல்ல அவர் சுருட்டியை கேட்டு பாடுவாரு. சுருட்டியா? ஆமா. சரி, சுருட்டி ராகம் என்னவோ புதுசா இது பண்றாரு. சார் கொஞ்சம் சுருட்டி கொடுங்க சார். ஏது சபதங்கள் எடுத்து விட்டான், குடிக்கின்ற கோப்பையை உடைத்து விட்டான், நீர் அவன் முகம் நெட்டி விட்டான், சபதத்தை அவன் நின்று உடைத்து விட்டான், இசைக்கொரு குயில் என்று ஸ்வீட் மயூரன், தேங்க் யூ. அடுத்ததா யாரு பாடணும்? காவ்யாவா ஸ்ரீமதியா? செகண்ட் ஸ்ரீமதி தான் பாடணும்ல? சரி, ஓகே ஓகே. ஒரு சபடம் எடுத்துன்னு வந்திருக்கியா? நீ தான் வந்து எல்லாருமே சொல்லணும்னு சொல்லிட்டு. ஆல் தி பெஸ்ட் டு யூ. தேங்க் யூ. நல்லா பாடுங்க. பாடவா பாடடி பாடவா பாடடி, என் வாழ்விலே போர் புல்
பாடவா உன் பாடலே. வாடை பூங்காற்று என்னை தீண்டும் வாழ்க்கையாவும் நீ வேண்டும். வாடை பூங்காற்று என்னை தீண்டும் வாழ்க்கையாவும் நீ வேண்டும். கடலோடு அலை போல உறவாட வேண்டும். இலை மூடும் மலர் போல என்னை மூட வேண்டும். என் தேகம் எங்கும் உன் கானம் தங்கும். நீ வந்து கேளாமல் ஏங்கும் தமிழ்ச்சங்கம். பாடவா உன் பாடலே. பாடவா உன் பாடலே. என் வாழ்விலே ஓர் பொன்வேளை. ஓ என் வாழ்விலே ஓர் பொன்வேளை. ஓ பாடவா உன் பாடலே. பாடவா உன் பாடலே. நைஸ் ஸ்ரீமதி. நல்லா இருந்தது. ரொம்ப காஷியஸாக பாடினீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுது. தொண்டை ஒத்துழைக்கலைங்கிறது தெரிஞ்சுது. பட் நோ ப்ராப்ளம். நைஸ். காவியா பாட ரெடியா இருக்கீங்களா? நல்லா பாடு. நீ வச்ச பாசம் நீ சொன்ன நேசம் கடைசியில் ஓமை ஓமை பேசிய பாசையடி. திக்கத்திக்காத்து திசை மாறி வீச உன்னால மேகம் ஓடுதடி ஓடுதடி. உசுருள்ள நாத்து ஒன்று வாடுதடி வாடுதடி. கடைசியில் சாமிக்கு நீந்தது சாதிக்கு ஆனதடி. போராளி பொன்னத்தாய் உளபோல வென்று கண்ணீர் விட்டு தண்ணீர் ஒன்றோரம் தந்த மன்ன விட்டு பால் பீச்சும் மாட்ட விட்டு பஞ்சாரத்து கோழிய விட்டு போராளி பொட்ட புள்ள ஊற விட்டு. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு யூ. ஸ்வர்ணாக்கா பாடின அந்த சாங் வந்து அந்த வாய்ஸில் அவ்வளோ ஏக்கம் இருக்கும். நீங்கள் பாடினபோது அவ்வளோ ஏக்கத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்க. ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃப்ரம் ஆல் ஆஃப் அஸ் ஃபார் ஹேவிங் சோசன் தட் சாங் டுடே. என்ன ஓகே. அண்ட் ஸ்ரீமதி நல்ல பொட்டென்ஷியல் இருக்குது. சிலது வந்து ரொம்ப பயிற்சி பண்ணி வர யூனோ அந்த அந்த லீட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக வருது. யூ ரியலி கேன் டூ அ பெட்டர் ஜாப் இல்லையா? மயூரன், நீங்கள் பூமாலை பாடினீங்கல்ல, அது என்ன ராகம் தெரியுமா? ராகம்னா சச்சோ, ஓகே. யாராவது கேட்டாங்கன்னா கானடா ராகம் சொல்லுன. நீ அழகாக பாடின. ம். ஸோ பார்க்கலாம். இதோ உங்கள் ரிசல்ட்ஸ் வரப்போகிறது. பார்க்கலாம். Congrats, Kavya. மயூரன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க ரெண்டு பேரும் எப்படி பாடினாங்க? திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருக்காத. வெயிட் லிஸ்ட் தான். ஆமா, அவங்களும் வெயிட் லிஸ்ட் தான். உனக்கு கம்பெனி கொடுக்க ஆள் இருக்கு. செலக்டட். யாரு? உங்க காவியா இருக்காளே. காவியான்னு இருக்காளே.
சரி இந்த செலக்ட் வெயிட் லிஸ்ட்டுக்கு அப்புறம் வருவோம். இவ மட்டும் வீடு வாங்கிட்டாளா? டேய் வீடுலாம் குடுங்கடா இன்னும். அவ மட்டும் வீடு வாங்கிட்டாளா? வீடு இல்லடா, வெறும் ஓடுடா அது. ஒரு ஓடு வாங்கலாம். ஓகே. நான் நினைக்கிறேன் பேரண்ட்ஸ்லாம் தயார் பண்ணும்போது டேய் போயிட்டு காம்படிஷன்ல வீடு வாங்கிட்டே வரணும். கண்ணா அதுக்கு ரொம்ப கண்டிஷனோட தூரம் அனுப்புறேன். இருக்கு. சரி வீடு எதுக்கு உனக்கு? உனக்கு இப்ப இருக்குல்ல வீடு இருக்கு. இல்ல இல்ல, எனக்கு வெறும் சின்ன பில்டிங் தான் இருக்கு. அதனால எனக்கு பெரிய பில்டிங் வேணும். நம்ம எல்ஐசி வாங்கலாம் கண்ணா. நம்ம எல்ஐசி சரியா? வாங்கிக்கலாம். அந்த ஆண்டி இருக்காங்கல்ல, நல்லா பார்த்து வச்சுக்கோ. உனக்கு எல்ஐசி வாங்கி தராங்களா, விட்டுறாத அவங்கள. சரி இப்போ நம்ம வந்துட்டு வீடு வாங்க போறாளே ஒருத்தி, அவளுக்கு வந்துட்டு கிராஜுவேஷன் கோட்டை கொடுப்போமா? காவியா கங்க்ராச்சுலேஷன்ஸ். தங்கராஜ் ரிலேஷன் தான் அவங்க. வெரி குட். Thank you so much. Okay, bye.